அதிமுக வந்து இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது தெரிஞ்சு போச்சு, இத்தனை நாளாக தூக்கத்திலே இருந்தது. இனிமேல் தூக்கத்தில் இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன், தேசிய மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். நான் சொல்றது பொன்முடி மேலே, பொன்முடியை அமைச்சரவையில் நீக்கி ஆகணும். ஸ்டாலின் வேறு வழி கிடையாது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் RN ரவி அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார். நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டா கூட அது அப்படியே தூக்கி உள்ள போட்டு உப்பு கண்டம் ஊறுகாய் கண்டம் போட்டு உட்கார வச்சிருவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் என்னதான் நடக்கிறது? தந்தை மகன் போர் பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும் இல்ல, மதிமுகலையும் வந்தாச்சு. தமிழ்நாட்டில் எப்பவுமே ஃபேரா இருந்தாங்க, அதுக்கு தனி மதிப்பு. ஃபேரா இருக்கார், நல்லா பேசுறாரு, டாக்டர், படித்தவர். நீங்க கட்சியை உடைச்சா கூட கவலை இல்லை, அன்புமணி தான் ஜெயிப்பார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு வேறு ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும் ஒரு இயற்றப்படாத சட்டம் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த அடுத்த தேர்தலில் திமுக வரப்போறது. ஆகவே திமுக கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூமா. சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, KN நேரு மற்றும் பொன்முடி ஆகியோரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக சார்பில் ஒரு தீர்மானம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக வெளிநடப்பும் செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுடைய அரசியல் ஒரு வேகம் எடுக்க ஆரம்பிக்குதா? அதிமுக இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது தெரிஞ்சு போச்சு, இத்தனை நாளாக தூக்கத்திலே இருந்தது. இனிமேல் தூக்கத்தில் இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, நீங்கள் தோற்கடிக்கப்படும் என்று தெரிஞ்ச சபாநாயகர் மீது ஒரு நம்பிக்கையில் திரும்ப கொண்டு வந்தீங்க. அது கொண்டு வந்ததே பெரிய விஷயம். அது தோற்கடிக்கப்படும் எல்லாருக்கும் தெரியும், குழந்தை கூட தெரியும். இருந்தாலும் ஒரு ப்ரொடெஸ்ட் தெரிவிக்கிற முறையில் தெரிவித்தாதான் கொஞ்சமாவது ஒரு அச்சம் வரும். ஏன்னா நாளைக்கு சட்டசபையோட ரெக்கார்டில் போயிடுது. அப்பாவுக்கு எதிராக தீர்மானம் தோற்றுறதுன்னு வந்துடுது. தீர்மானம் வந்ததுன்ற ரெக்கார்டு வந்தாச்சு, அதுவே போதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த 3 அமைச்சர்கள் மீது கொண்டாந்துருக்காங்க. இதுவும் தோற்கடிக்கப்பட்டது. ஏன்னா திமுக மெஜாரிட்டியில் இருக்கு. ஆனால் தார்மீக பிரகாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 பேர் ராஜினாமா பண்ணி ஆகணும். ஏன்னா 3 பேர் மேலேயும் வழக்கு இருக்கு. அதில் ஒருத்தர் நீங்கள் பதவியேற்று இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறீங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை கேவலப்படுத்தி, பெண்களை, மதத்தினரே விடுங்க, பெண்களை கேவலப்படுத்தி பேசுறீங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்டால் அது எப்படி விட்டுருவீங்க? மற்றவங்க மேலே கேஸ் போடுவீங்க. பத்திரிகையாளர் மேலே கேஸ் போடுறீங்கல்ல, கஞ்சா வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு. சாரின்னு சொன்னால் விட்டுருவீங்களா? இவர் மட்டும் சாரின்னு சொன்னால் விட்டுறதுக்கு இவரும் ஒரு குடிமகன் தானேங்க, தமிழ்நாட்டோட குடிமகன். எங்களை மாதிரி அவரு குடிமகன் தானே. எங்களுக்கு அந்த சட்டம், எங்களுக்கு அந்த இடம் கொடுத்துருக்கா? ஒரு கொலையை பண்ணிட்டு சாரி ஐயா எனக்கு தெரியாதனமா பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க, சரி விடுதலை அப்படின்வாங்களா? அது எப்படிங்க? அது இவர் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும். நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன், தேசிய மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். நான் சொல்றது பொன்முடி மேலே, பொன்முடியை அமைச்சரவையில் நீக்கி ஆகணும். ஸ்டாலின் வேறு வழி கிடையாது. இல்லைன்னா பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு சுத்தமாக வரப்போறதில்லை. ஏன்னா இப்போ நல்ல கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன மாதிரி இல்லைங்க. யூடியூப் எங்கேயோ போயிடுது. எல்லார் வீட்லையும், கிராமத்தில் கூட யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஜனங்களை ஏமாற்றவே நாளைக்கு தேர்தல் வரும்போது பெண்களை பேசினார் அவர் தானே. அப்போ கூட சொல்லுவாங்க, பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துட்டு, இலவச பஸ் கொடுத்துட்டு ஓசி ரைட்னு சொன்னாங்க. அந்த ஆள் இவனுக்கு ஓட்டு போடுறீங்க, போடாதீங்கம்மா. முதலமைச்சருக்கு தலை குனிவான்னு கேட்டீங்கன்னா தலை குனிவு. அவரே சொல்றாரு, ராத்திரிலாம் எனக்கு தூங்க விடாமல் பண்றீங்கன்னு. இந்த மாதிரியோட மந்திரிகளை வச்சுட்டு எப்படி அவரால் நிம்மதியாக தூங்க முடியும்னு தெரியல. ஆகவே முதலமைச்சர் தார்மீக பொறுமையேற்று இவங்க 3 பேரை கட்சியில் ஒன்றும் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் மந்திரி சபையில நீக்கினா கூட போதும். மந்திரி சபையில நீக்கிறது ஒன்றும் எங்க இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு மந்திரி சபையில யாரையும் நீக்கவே இல்லையா? எவ்வளவு பேர் நீக்கிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 தடவை ரீசபிள் பண்ணிருக்கீங்க. அப்போ பண்ணும்போது அப்போ எங்க போச்சு ரீசபிள் பண்ணும்போது? அதே மாதிரி எவ்வளோ அமைச்சர்கள் இப்போ வீட்டுக்கு அமைச்சிருக்கீங்க, எவ்வளோ அமைச்சர்களுக்கு பதவி மாற்றி கொடுத்துருக்கீங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கர் இதுக்கு முன்னாடி இதில் இருந்தார், ஆதிதிராவிடர் இருந்தார். ஒரு வார்த்தை ராஜகாண்டம் பண்ண சொன்னாங்க, அப்படியே தூக்கி ராஜகாண்டம் பண்ண தூக்கி டம்மியை போட்டு இவருக்கு டிரான்ஸ்போர்ட்டை கொடுத்தீங்க. அதெல்லாம் பாராட்டுற விஷயம் இல்லை. பிசி எம்பிசி அமைச்சராக இருந்தார். அந்த மாதிரி பிசி எம்பிசி அமைச்சராக இப்போ ராஜகாண்டம் பண்ணிருக்காரு. அப்புறம் ஏதோ எக்ஸ்ட்ரா போஸ்ட் கொடுத்து மாற்றிட்டீங்க. அந்த மாதிரி நடவடிக்கை நீங்கள் எடுத்தால் மக்கள் உங்களை பாராட்டுவார்கள். நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டீங்க.
தேர்தலில் உங்களுக்கு அது உண்டான பலன் கிடைக்கும்னு எனக்கு தோன்றுது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் RN ரவி அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன நினைக்கிறீங்க? இது ரொட்டீன். இதெல்லாம் வந்து இதுக்கும் கூட்டணிக்கும் ப்ராப்ளம் வருவான்னு கேட்டிங்கன்னா கூட்டணிக்கு இதுக்கும் ப்ராப்ளம் வராது. கூட்டணியை முடிவு பண்ணுறதே மத்திய அரசாங்கம் தான். கூட்டணியை முடிவு பண்ணுறதே மத்திய பாஜக தான். இது அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்த பொழுது வண்டி வண்டியா பக்கமா அன்றைய அதிமுக அமைச்சர்களை பற்றி புகார் கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். பன்வாரிலால் புரோஹித் கிட்ட கவர்னர்கிட்ட கொடுத்தார். அந்த ஃபைல்லாம் டெல்லியில் இருக்கு. இப்போ அது மேல் நடவடிக்கை எதாவது எடுத்தாங்களா? எடுக்கலை. ஸோ இந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டால் கூட அது அப்படியே தூக்கி உள்ளே போட்டு உப்பு கண்டம் ஊறுகாய் கண்டம் போட்டு உட்கார வச்சுருவாங்க. ஸோ இதுக்கும் இது ஏன்னா வந்து நாங்கள் வந்து நியாயமானவர்கள்னு காட்டுறதுக்கு இது உதவுமே தவிர கூட்டணிக்கு அகேன்ஸ்டாக போகுமான்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான பாதிப்பு கூட்டணிக்கு அகேன்ஸ்டாக இருக்காது. இது ஒரு ரொட்டீன் செயல். ஆனால் இது வந்து பாஜக ஆதரவாக திரிக்கப்படும். பாருங்கள், நாங்கள் வந்து அவ்வளோ நியாயமாக நடந்துக்கிறோம், அதிமுக அமைச்சர் மீதே முன்னாள் அமைச்சர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையான நடவடிக்கை வருமானா வராது. பாட்டாளி மக்கள் கட்சியில் என்னதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து மக்கள் பயங்கரமா எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க நடக்குது? ஒரு நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து நானே தலைவர் பொறுப்பை ஏற்கிறேன் அப்படின்னு அறிக்கை விடுறாரு. அப்புறமேல அவரே செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசுறாரு. இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் வந்து பொதுக்குழுவை கூட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான், அதனால நான் தான் தலைவராக தொடர்றேன் அப்படிங்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே ஒரு குழப்பமான ஒரு மனநிலை எதுவும் நீடிக்கிறதா? தந்தை மகன் போர் பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும் இல்லை, மதிமுகலையும் வந்தாச்சு. ரெண்டு கட்சியில தந்தை மகன் போர் தமிழ்நாட்டில் உக்கிரமாயிட்டு வருது. இங்க வந்து முதல்ல அன்புமணி ராமதாஸ் அண்ட் டாக்டர் பெரிய ராமதாஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி வெரி பாப்புலர் இந்த பார்ட்டி. ஏன்னா அவர் நடவடிக்கை, அவர் பேச்சு, அவர் இதெல்லாம் அவர் அப்படி மக்களை கவர்ற மாதிரி பண்ணுறது, டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸு, அவர் பேசுறதுல சென்ஸ் இருக்குது. அவர் சின்ன எம்ஜிஆர்னு கூட சொல்லுவாங்க. எம்ஜிஆர் மாதிரி ஃபேராக இருப்பார். தமிழ்நாட்டில் எப்பவுமே ஃபேராக இருந்தாங்கன்னா அதுக்கு தனி மதிப்பு. ஃபேராக இருக்கார், நல்லா பேசுகிறார், டாக்டர், படித்தவர். நீங்கள் அவரோட பொதுக்குழு செயற்குழுவில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து அவருக்கு தான் இருக்குது ஆதரவு. நீங்கள் கட்சியை உடைச்சா கூட கவலை இல்லை, அன்புமணி தான் ஜெயிப்பார். அன்புமணி தான் உண்மையான இது, சின்ன மாமன் அவர்கிட்ட தான் வரும். ஏன்னா மெஜாரிட்டி அவர்கிட்ட இருக்குது. திலகம்மான்ற ஒரு பெண்மணி பொருளாளர் அன்புமணிக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கிறதுக்கோசரம் அவர் என்ன கேவலமாக பேசியிருக்கீங்க. நீங்களாம் கட்சி நடத்துறீங்க. ஒரு திலகபாமான்ற ஒரு பொருளாளர் வந்து ஒரு லேடின்னு ஒரு மரியாதை இல்லாமல் அவ்வளோ கேவலமாக ஒரு கட்சியோட செயலாளர் பேசியிருக்காரு. இது உட்கட்சி விவகாரம் தான். அதுக்கு ஒரு பெண்களை வந்து தரக்குறைவாக பேசக்கூடாது. திலகபாமான கட்சி விட்டு வெளில போன்னு சொல்கிறீங்க. இவங்க யார் வெளில போன்னு சொல்கிறதுக்கு? இவர் வளர்த்த கட்சியா? ராமதாஸ் சொல்லிட்டு போட்டோம். இவர் ஏன் சொல்கிறாரு? செயலாளர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ராமதாஸ் வெளில போன்னு சொன்னால் அப்புறம் போனோம். அன்புமணி சொல்கிறாரு, நீ பேசாமல் இருக்க, நான் பார்த்துக்கிறேன்னு. இது உக்கிரம் அடைஞ்சிட்டு வருது. இது கட்சிக்கு நல்லது இல்லை. பாலு போன்றவர்களாம் சொல்லி பார்த்து கூட இப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல. செயற்குழு பொதுக்குழு கூட்டுவார். இவர் அன்புமணி கூப்பிடுவார், அவர் நிரந்தர தலைவர். ஏன்னா அன்புமணியை தலைவராக நியமித்தது செயற்குழு பொதுக்குழு தான். நீங்கள் ஒரே நாளில் அப்பா சொன்னாங்கிறதுக்கோசரம் அப்பா பிள்ளைங்க தான் நோ கெட் அவுட் அப்படின்னு அப்பா சொல்ல முடியாது. அது செயற்குழு பொதுக்குழு தான் பண்ணோம். இப்போ எப்படி வந்து பன்னீர்செல்வத்தை எடுத்ததுக்கு வந்து ஒரு செயற்குழு பொதுக்குழு போட்டு எடுத்தாங்களோ, எடப்பாடியை வந்து போட்டதுக்கு ஒரு பொதுக்குழு செயற்குழு வந்தோ, பாமகலையும் அந்த மாதிரி வரணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தைலாபுரத்தில் உட்காந்துன்னு இன்னிலேருந்து நான் தான் தலைவர், நீ வந்து செயல் தலைவர், நாலுலேருந்து நீ பொருளாளர், இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்காதுங்க. எலெக்ஷன் கமிஷன் பார்த்துட்டே இருக்கு. ஒரு புகார் போச்சுன்னா கட்சியை சின்னத்தை பிடிக்கிடுவான். ஒன்றும் இல்லை, டாக்டர் பெரிய ராமதாஸுக்கு டிஎம்கேவோட போகணும்னு ஆசைங்க. அதுக்கு இவர் அகேன்ஸ்டா இருக்காரு. அதுதான் பிரச்சனை. மதிமுக எடுத்தீங்கன்னா மல்லை சத்யா வந்து வைகோவோட மனசாட்சி. அந்த மாதிரி ஒரு உண்மையை எல்லாரும் எல்லாரும் விட்டு போனா கூட அவர் மட்டும் கூடயே வைகோவோட இருக்கார். எந்த எம்எல்ஏ பதவிக்கோ எம்பி பதவிக்கோ ஆசைப்பட்டதில்லை, கேட்டதில்லை. நல்ல தமிழ் அறிஞர், பேச்சாளர், வைகோவால் வளர்க்கப்பட்டவர். முக்கியமான பாயிண்ட் தான். வைகோவோட புள்ள மாதிரி. அவரை எதிர்த்து துரை வைகோ பாலிடிக்ஸ் பண்றாருன்னா அப்ப அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? துரை வைகோ நேத்தி கட்சிக்கு வந்து மல்லை சத்தி 25 வருஷமா இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கட்சியில வந்தோடனே எல்லாரும் தூக்கி வச்சுடுவீங்களா? வைகோவோட வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பார்த்தவர், எல்லாம் பார்த்தவர். வைகோவோட மனசாட்சி மல்லை சத்யா. மல்லை சத்யா மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதர். எந்த கான்ட்ரவர்சிக்கும் போக மாட்டார், யாரை போய் தப்பா பேச மாட்டார். அவர் உண்டு வேலை உண்டு இருப்பார். அப்படியே வைகோ என்ன சொல்றாரோ
கணத்துல குதினா குதிப்பார். அவரை போய் துறை வைக்க வைத்தாருன்னா அப்ப கட்சி நாசம் பண்ண போறீங்களா நீங்க? இப்பவே இப்படி இருக்குது, நாளைக்கு உங்க கையில கட்சி வந்தாவிட்டு என்னெல்லாம் நடக்க போத வேடிக்கை பாருங்க. வைகோவாது பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டா போயிடுவார். இவர் துறை வைக்க கட்சி எடுத்தாருன்னா கட்சியை அடகு வச்சு நாசம் பண்ணி கட்சி இழுத்து மூடி பூட்டுற அளவுக்கு வச்சுட்டு போவார்னு எனக்கு தோணுது. இல்ல, நான் தான் சுயமரியாதைக்காரன், நான் வந்து திமுக சின்னத்தில் நிக்க முடியாது, உதயசூரியன் நிக்க மாட்டேன், நான் தனி சின்னத்துல தான் போட்டிடுவேன்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொக்கரிச்சாரு திருச்சி மாவட்டத்துல. இந்த வாட்டி இப்ப தேர்தல் வருது 2026ல் மதிமுக எந்த சின்னத்தில் போட்டி போடுறதுன்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கு உண்டான பதில் பேசுவோம். எல்லாம் உதயசூரிய சின்னத்தில் போட்டி போட போகுது. அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? மதிமுக ஆரம்பிச்சதே கலைஞர் கொலைப்பழி சுமத்தினார் ஒரே காரணத்தினாலதான். கலைஞர் ஸ்டாலினை எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சி தான் மதிமுக. எவ்வளவு பேர் உயிர் இழந்தார்கள் நமக்கு தெரியும். செத்து போன கட்சிக்கோசரம் அவங்களோட சடலத்தின் மீது ஏறி நின்று திமுக வாழ்கன்னு கொட்டி போறீங்களே, இதோட ஒரு கேவலமான பழப்பு தமிழ்நாட்டில் இருக்குமா? கேட்கவே. அது வைகோ மாதிரியான ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன். வைகோலாம் எவ்வளவு சிறந்த பாராளுமன்றவாதி. வாஜ்பாய் பாராட்டி இருக்காருங்க. வாஜ்பாய் வந்து வைகோ பேசினான்னு அமைதியும் பாரான். வைகோ டாக், ஐ வில் லிசன் அப்படின்னு பாரான். அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி பிரதமரே பாராட்டக்கூடியவர் வைகோ. அவரோட பையன் வந்து அப்பா கிட்டே நல்லது கத்துக்கிறானா இல்லையோ, இந்த மாதிரி விஷயம்லாம் கட்சியை குட்டிச்சவராகன்னு பிளான் பண்றாரு. குட்டிச்சவர் ஆகிடுவார் கண்டிப்பா. 2024 இந்த தேர்தல் கணக்கு நம்ம பார்க்கும்போது 47% ஓட்டு பர்சன்டேஜ் எடுத்திருந்தது திமுக அணி. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து 23% எடுத்திருந்தது. என்டிஏ அணி வந்து 18% எடுத்திருந்தது. நாம் தமிழர் வந்து 8% வாக்குகள் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு என்டிஏவும் ஏடிஎம்கேவும் ஒன்னானதன் காரணமாக கிட்டத்தட்ட 42% வச்சுக்கிறேன் வருதுன்னே வச்சுக்கோமே. அப்படி இருந்தும் கூட திமுக அணி தானே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியே இருக்கு 2026 காலத்திலையும். இல்லைங்க, இது திமுகவோட ஆதரவு பத்திரிகையாளரை கிளப்பி விடுற ரூமர். திமுக என்ன பண்ணுது, திமுக பேச்சாளர்கள் இல்லாம பல்வேறு கட்ட பத்திரிகையாளர்களை வளர்த்து விடுது. சோறு போட்டு வளர்த்து விடுதாங்க. திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் எல்லா டிபேட்லையும் பேசுவாங்க, எல்லா யூடியூப் சேனல்ல பேசுவாங்க. திமுக பத்திரிகையாளர்ன்ற போர்வையில், மூத்த பத்திரிகையாளர் போர்வையில் மூத்த திமுக நிர்வாகிமா நடந்துப்பாங்க. கணக்கு ஒன்று இருக்கு. அதிமுக ஓட்டு என்டிஏ ஓட்டு சேர்த்தீங்கன்னா எவ்வளோ, அது கூட சீமான் சேர்ந்தது வச்சுங்க 8லேருந்து 10 ஸ்வீப்பு. அந்த பொறாமையில தான் திமுக அப்படி பேசுது. இல்ல, திமுக பேசுறதுக்கு காரணமே சும்மா சொல்லிட்டு வராரு ஸ்ட்ராங்கா. அது என்னங்க பின்ன, நாங்க தோத்து போவோம்னு சொல்லுவாங்களா யாராவது? எங்க கூட்டணி தோத்து போங்கன்னு சொல்லுவாங்களா? எங்க கூட்டணி கலகலத்து போகணும்னு சொல்லுவாங்களா? காங்கிரஸ் பார்த்துட்டே இருக்கு எப்படா வெளியில போலான்னு. விடுதலை சிறுத்தைகள் பார்த்துட்டு இருக்கு. விஜயோட மூவ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள். விஜய்கிட்ட 25 சீட்டு கேட்டாங்களாம். ஏன்னா விஜயும் அம்பேத்கர் கிட்டத்தட்ட ஒரே ஐடியாலஜி, இவங்க அம்பேத்கரிஸ்ட். ஸோ அதை வச்சு நம்ம அப்படி ஒன்றா சேர்ந்துக்கலான்ற மாதிரி அதை ஆதரவு நாங்கள் போயிட்டார் தஞ்சூர். 29 சீட் கேட்டாங்களாம். விஜய் சொல்லிட்டாராம், டிசம்பர் 25 வரைக்கும் கூட்டணி பற்றி நான் பேச மாட்டேன், கட்சியை வளர்க்க போகிறேன். இப்போயே கூட்டணி பற்றி பேச வீக்காக போயிடும். கூட்டணியை பற்றி பேசினா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாராம். அதனால் கப் சிப்னு மாயமுன்னு திருப்பி இங்கே வந்துட்டாங்க. இப்போ ஒன்றும் சேதாரம் இல்லாட்டி கூட தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணி உடையுமானா கண்டிப்பாக உடையிறது வாய்ப்பு இருக்கு. உடையும்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருந்ததுன்னா எங்கே போகும்னா வேற இடமே கிடையாது, விஜய் கட்சி தான். விஜய்க்கும் தேவைப்படுறது. என்னால் நீ கட்ட, ஒன்னால் நான் கட்டேன்ற மாதிரி இவர் அங்கே போய் சேர்ந்து இவர் அங்கே போய் இவர் வந்து வளைச்சி போட்டு. ஏன்னா விஜய்க்கு வந்து கண்டிப்பாக என்டிஏல வரமாட்டார், பாஜக கூட்டணியில் வரப்போகிறது இல்லை, தனியாக தான் போட்டி போட போகிறார். அது மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகுது கட்சியில். அப்படிதான் முதல்ல வச்சாங்க பாருங்க, வைகோ திருமாவளவன்லாம் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகும். அது மாதிரியான மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை வந்து மீண்டும் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து சந்திக்குமா? அவங்களுக்கும் ஒரு அதிகாரம் தேவைப்படுதானே, அதனால திமுக அணியில் தானே இருப்பாங்க. நான் எப்படி சொல்றேன், 5 ஆண்டுகளுக்கு பிறகு வேறு ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும் ஒரு இயற்றப்படாத சட்டம் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த தேர்தலில் திமுக வரப்போறது இல்லை. ஸோ தோத்து போகும் கட்சியோட கூட்டணி வைக்கலாமா, 8, 12, 15, 20% வாக்குகள் இருக்கிறா சொல்லப்படும் விஜயோட கூட்டணி வைக்கலாமான்னு விசிக யோசிச்சதுன்னா இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடும். ஏன்னா எங்கே ஜெயிக்கிறாங்களோ அங்கே தான் போக முடியும். திமுக தோத்து போயிடுங்கிற எண்ணம் வந்ததுன்னா, இப்போ திமுக தோத்து போயிடுமா தோத்து போயிடாதான் எப்படி கேள்வி தெரியும்னா, இந்த 2 கூட்டணி கட்சிகள் விஜய் பக்கம் போய்த்து வச்சுங்க, திமுக தோத்து போயிடும் சொன்னது மட்டும் உண்மை இல்லை, கண்டிப்பாக தோத்து போயிடும். திமுக மட்டும் கூட்டணி பலம் இல்லாமல் ஜெயித்ததா
தமிழ்நாட்டு அரசியலில் வரலாறே கிடையாது. இல்ல நேத்து கூட அம்பேத்கர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்ட திருமாவளவன் அவர்கள் நாங்கள் ஒற்றுமையுடன் தான் இருக்கிறோம்ங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அடுத்த வருஷம் சொல்றாரு, முதல்வர் ஒரே மேடையில நின்று பேசுறாருங்க. அடுத்த வருஷம் சொல்றாரு பார்க்கலாமே, அடுத்த வருஷம் சொல்றாரு பார்க்கலாமே. ஏன்னா இப்போ தேர்தலில் நாளுக்கு நாள் மாறும். அந்த சேலஞ்சஸ் வில் த்ரோ அவே எவ்ரி டைம் மாறும். அதனால இப்ப இருக்கிற கூட்டணி தொடர்ந்து நிற்குமாங்கிறது அடுத்த வருடம் தான் பேச முடியும். ஏன்னா அப்பதான் வந்து எப்பவுமே நம்ம ஊர்ல எக்ஸப்ட் ஏடிஎம்கே பிஜேபி எந்த கூட்டணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி போட மாட்டாங்க. இவங்க ஏன் போட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு 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 ஒற்றுமை வேணுங்கிறதுனால. ஆகவே திமுக கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் கட்சியிலிருந்து விலகுவதாக பரவிய செய்திகள் அனைத்துமே வந்து பொய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். ஆனா இது மாதிரியான ஒரு நியூஸ் கார்டு வந்து ஸ்ப்ரெட் ஆக என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஜெயக்குமார் வந்து கூட்டணி வேண்டான்னு சொன்னது வாஸ்தவம் தான், அது உட்கட்சி ஜனநாயகம். ஆனா திமுக வந்து ஒரு 10 முன்னாள் அமைச்சர்கள் விலகுவாங்க, 20 நிர்வாகிகள் போவாங்க, 40 மாவட்ட செயலர் போவாங்க, நாக தொங்க போன்னு காத்துக்குச்சு. ஒத்தனும் போல. ஏன்னா எடப்பாடி நம்பியார் இருப்பாங்களே தவிர விட்டு போக மாட்டாங்க. அந்த கோவத்தில் ஜெயக்குமாரை கண்ணாவன்னு திட்டி விட்டாங்க. ஜெயக்குமார், ஏங்க இப்போ நான் உங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அதுதான் எடுப்படும். அப்போ என் மூஞ்சில் கரிய பூசின மாதிரி ஆகிப்போச்சு, திமுக மூஞ்சில் கரிய பூசின மாதிரி ஆகிப்போச்சு. ஜெயக்குமார், என்னைக்கு நான் சொன்னேன் எடுத்து காட்டுங்க, என்னைக்கு சொன்னேன்னு காட்டுங்க. கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர்கள் நாங்கள் பேசிப்போம். நான் என்னைக்கு ராஜினாமா ஒன்று பண்ண போறேன்னு சொன்ன தேதி டேட்டு பேப்பர் நியூஸ் எடுத்து காட்டுங்க அப்படின்னு கப்சிப் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா திமுகவுக்கு பாஜக அதிமுக கூட்டணி வந்து துளி கூட பிடிக்கலன்னா இவங்க தலைவர் என்ன பண்ண முடியும்? பிடிக்காது மட்டும் இல்லை, வெறுக்க தொடங்கிட்டாங்க. இப்போ பயப்படவும் தொடங்கிட்டாங்க. இப்போ என்னடா அது நம்ம சீட்டை காலி பண்ணாங்க போல. ஏன்னா அதிமுக ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸில் வந்து மோடிங்கிற ஒரு ரத்தம் பாய்ச்சினார் வச்சுங்க, டபுள் ஃபோர்ஸ் ஆகிடும். டபுள் ஃபோர்ஸ் ஆச்சுன்னா ஈஸியாக தூக்கி அடிச்சு போயிடும். அநேகமாக இந்த கூட்டணி தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் நான் நம்புறேன். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி வழக்கறிஞர் பொற்குடி அவர்கள் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து அவங்க குடும்பத்தையும் அவங்க மகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அதனால வந்து கட்சி தலைவர் ஆனந்தன் அவர்கள் தலைமையெல்லாம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தமிழ்நாட்டு அளவில் வந்து இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு சென்ட்ரல் பிஎஸ்பி மூலம். இது என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அங்க கட்சிக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய உட்கட்சி பூசல் நிலவரதை காட்டுதான். இல்லைங்க, ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த கட்சியை நல்லா வளர்த்தார். சும்மா சொல்லக்கூடாது. ஆம்ஸ்ட்ராங் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முகம்பெயர் தெரியாத ஒரு கட்சியை, அதுவும் ஒரு வட இந்திய கட்சியை. இப்போ தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? வசீகரன் ஒருத்தர் இருக்கார், ஆக்டிவாக இருப்பார், நல்லா பண்ணுவார், நல்ல மனிதர், அவர் சிறந்த மனிதர். அவரால் முடிஞ்சது அவர் பண்ணுறார். அப்படி பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி கட்சி கூட தமிழ்நாட்டில் இருக்கு, அகிலேஷ் யாதவ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு, வடநாட்டில் திமுக அதிமுக இருக்க மாதிரி இங்கே இருக்கு. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது ஒரு அம்பேத்கரிஸ் கட்சி. அதுலேருந்து தான் பாதி பேர் வெளியில் போனாங்க, முக்கியமான தலைவர்களும் அதுலேருந்து வெளியில் போனாங்க. அந்த அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்து இவ்வளோ இளம் வயதில் கொலை செய்யப்படுவார் யாரும் எதிர்பார்க்கல. அவங்களுக்கு பிரைவசி தேவைப்படுது. அந்த அம்மா தான் குடும்பத்தை காப்பாற்றணும். ஸோ கட்சி வேலை பண்ணி குடும்பத்தையும் காப்பாற்றி ரெண்டும் பண்ண முடியாதுங்கிறதுனால எனக்கு பொறுத்தவரை நான் நினைக்கிறது தெரியல, ஐ மே பி ராங். அவங்களே விடுவிக்க சொல்லி கேட்டுருக்கலாம், ஃபேமிலியை பார்க்கணுங்க, ஏன்னா ஹஸ்பண்டே இருந்து போனாட்டு இனிமேல் கட்சியிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண. லாயர் வேறு, அவங்க குழந்தைய பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும். சரி, நம்ம சொல்கிறோமே தவிர ஒரு பெண்மணியால் தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஒரு ஆண் வந்து வீட்டிலே இருக்க தேவையில்லை, காலைல 6 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வந்தால் கூட பரவாயில்ல, குடும்பம் ஓடிடும். ஒரு பெண் அந்த மாதிரி காத்தால 6 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வந்தால் வச்சுக்கோ, குடும்பம் நல்லா இருக்காது. அந்த குடும்பத்துக்கு பெண்களோட ஒரு ஆதரவு தேவை, அவங்களோட உபசரணை தேவை. அது குழந்தைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ இந்த சகோதரி வந்து இந்த ஒரு காரணத்துக்காக நான் குடும்பத்தை வளர்க்கணும், குழந்தைகளை வளர்க்கணும், முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தை பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து நன்றி சார். நன்றி.